Hello everyone, welcome to Study with Rohini channel. இந்த வீடியோல நம்ம எக்ஸசைஸ் 4.2 ஓட இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். ப்ராஃபிட் லாஸ், காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் இதெல்லாம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறமா சில எக்ஸாம்பிள் சம்ஸும் நம்ம பார்க்க போறோம். ஸோ காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா என்னது, நம்ம சிபி அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அண்ட் காஸ்ட் பிரைஸ் அப்படின்றது என்னன்னா, நம்ம ஒரு பொருளை நம்ம வாங்குறோம்ல, அதுதான் அந்த விலை தான் நம்ம காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, இப்போ ஒரு பென் வாங்குறீங்க. சோ அந்த பெண்ணை வாங்குறீங்கல்ல, அந்த பெண்ணு ஒரு 10 rupees அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அதுதான் அந்த பெண்ணோட விலை, அதாவது காஸ்ட் பிரைஸ்னு சொல்லுவோம். சோ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த பென் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அது இட் இஸ் 10 rupees அப்படின்னு நம்ம எழுதுவோம். செல்லிங் பிரைஸ் அடுத்தது, அதை நம்ம எஸ்பி அப்படின்னு டினோட் பண்ணுவோம். காஸ்ட் பிரைஸ சிபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செல்லிங் பிரைஸ் அப்படின்றது என்னன்னா, ஒரு பொருளை விற்கிறாங்கல்ல, அந்த விலை தான் நம்ம செல்லிங் பிரைஸ் அப்படின்னு நம்ம சொல்றது. சோ செல்லிங் பிரைஸ எஸ்பின்னு டினோட் பண்ணுவோம். இப்போ ஒரு கடையில அவங்க ஆப்பிள் விற்கிறாங்க. சோ அந்த ஆப்பிள் ஒரு கிலோ ஆப்பிள், 1 kg ஆஃப் ஆப்பிள் 100 rupees, 200 rupees அப்படின்னு சொல்றாங்க. அவங்க விக்கிறாங்க, அதாவது ஆப்பிளை சேல் பண்றாங்க. அது எவ்வளவுன்னு சொல்லி சேல் பண்றாங்க, 200 rupees per kg அப்படின்னு சொல்றாங்க. அது செல்லிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். The amount for which an article is sold, எவ்வளவுக்கு அதை விக்கிறாங்க, எவ்வளவு அமௌண்ட்டுக்கு அந்த பொருளை நம்ம கிட்ட விக்கிறாங்களோ அத செல்லிங் பிரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ராஃபிட் ஆர் கெயின் அப்படின்றது என்ன? ப்ராஃபிட் அப்படின்றது ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்கிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். சோ இப்ப ஒரு கிலோ ஆப்பிள் அவங்க வாங்குறாங்க. 1 kg ஆஃப் ஆப்பிள் அவங்க வாங்கும் போது, அதாவது அந்த ஷாப் கீப்பர் சொல்றேன் நான், அந்த ஷாப் கீப்பர் அவர் ஒரு 1 kg ஆஃப் ஆப்பிள் 100 rupeesக்கு அவரு வாங்குறாரு. ஆனா நம்ம கிட்ட விற்கும் போது அவர் என்ன பண்றாங்கன்னா, 1 kg ஆஃப் ஆப்பிள் 200 rupeesக்கு விக்கிறாங்க. சோ இது காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 kg ஆஃப் ஆப்பிள் அண்ட் இது செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 kg ஆஃப் ஆப்பிள். சோ ப்ராஃபிட் இல்ல எப்படி கண்டுபிடிப்போம்? இங்க செல்லிங் பிரைஸ் அதிகமா இருக்கு. சோ செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் நம்ம பண்ணுவோம். அண்ட் இது என்ன கொடுக்கும், நம்மளுக்கு ப்ராஃபிட்ட நம்மளுக்கு கொடுக்கும். சோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். இதே லாஸ், அதாவது நான் வாங்குறது 100 rupees நான் வாங்குறேன். ஆனா நான் விற்கும் போது அதே 1 kg நான் 200 rupees இல்லாம 50 rupeesக்கு நான் வித்தேன் அப்படின்னா எனக்கு என்னவாகும்? அப்போ எனக்கு லாஸ் ஆயிடும். நான் ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஆப்பிள விற்பனைக்காக வாங்குறேன். அப்போ அவங்க 1 kg 100 rupees அப்படின்ற மாதிரி எனக்கு கணக்கு வச்சு விக்கிறாங்க. நான் அதை வாங்கிட்டேன். ஆனா நான் மத்தவங்களுக்கு கடையில வாங்குறவங்களுக்கு விற்கும் போது நான் 50 rupees per kg அப்படின்னு போட்டு நான் விற்கும் போது எனக்கு என்னவாகுது, நான் வாங்கினதை விட நான் கம்மியா விக்கிறேன். அப்போ எனக்கு லாஸ் ஆகும். சோ லாஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா, சிபி மைனஸ் எஸ்பி, அதாவது காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். சோ இப்ப உங்களுக்கு சிபி, எஸ்பி, ப்ராஃபிட், லாஸ் இதெல்லாம் தெரிஞ்சிடும். இப்ப நெக்ஸ்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ் பார்ப்போம். சோ ப்ராஃபிட் இருந்ததுன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிப்போம்? ப்ராஃபிட் பை சிபி. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜா இருக்கட்டும், லாஸ் பர்சன்டேஜா இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே சிபி தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த ரெண்டு ஃபார்முலாவும் பாருங்க, ப்ராஃபிட் பை சிபி இன்டு 100 வரும் இல்ல. இத நம்ம பண்ணும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். இதே லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா மேல என்ன வந்துடும்? லாஸ் வந்துடும். பை சிபி திரும்பியும் அதே தான் வரும். இன்டு 100 நம்மளுக்கு வரும். சோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா
ப்ராஃபிட்டை வந்து நம்ம நியூமரேட்டர்ல எழுதுவோம். லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா லாஸ் எடுத்து மேல எழுதுவோம். மற்றபடி சிபி டினாமினேட்டர்ல சேம் இன்டூ 100 பண்றோம். அது வந்து நான் உங்களுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணும் போதே வந்து கிளியரா சொல்லியிருப்பேன். நம்ம வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாவே இன்டூ 100 பண்ணணும் அப்படின்ட்டு. அதே தான் வந்து இங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இப்ப அடுத்தது வந்து இங்க என்ன சொல்லிருக்காங்க, செல்லிங் பிரைஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ வந்து எப்படி கண்டுபிடிப்போம், 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பை 100. ஸோ செல்லிங் பிரைஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தெரியும் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பை 100 வந்து பண்ணா நம்மளுக்கு செல்லிங் பிரைஸ் வந்து கிடைச்சிடும். இதே காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து தெரியும். அப்போ இது அப்படியே வந்து ரெசிப்ரோக்கல், அதாவது நியூமரேட்டர்ல இருக்கிறது டினாமினேட்டர் வந்துடும், டினாமினேட்டர்ல இருக்கிறது நியூமரேட்டர் போயிடும். ஸோ 100 பை 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்துடும். அண்ட் இங்க வந்து நம்ம என்ன பண்ணோம், இங்க எஸ்பி தானே நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதனால இன்டூ சிபி வரும். இங்க சிபி கண்டுபிடிக்கிறோம், அதனால இன்டூ எஸ்பி வந்து. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எதுக்குன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு எஸ்பி இல்ல சிபி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணணும். அடுத்தது வந்து லாஸ் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம எஸ்பி இல்ல சிபி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் பை 100. லாஸ் வந்ததுன்னா மைனஸ் போடணும் இன்டு சிபி, மற்றதெல்லாம் சேம். எஸ்பி கண்டுபிடிக்கிறது சேம் திங், அதே தான். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன போட்டீங்களோ அதே தான். இங்க பிளஸ் இருந்தது ப்ராஃபிட்னால, இங்க லாஸ்னால மைனஸ் போட்டுக்கணும். சிபிக்கும் அதே தான். இங்க என்ன பண்ணுவோம், அப்படியே ரெசிப்ரோக்கல், அதாவது 100 மேல வந்துடும், 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் வந்து டினாமினேட்டர்ல வந்துடும் இன்டு எஸ்பி வந்துடும். இங்க சிபி கண்டுபிடிக்கிறோம்னா எஸ்பி இங்க மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்படிதான் வந்து நம்ம கண்டுபிடிப்போம் சிபி அண்ட் எஸ்பி. அடுத்தது டிஸ்கவுண்ட். ஸோ டிஸ்கவுண்ட் அப்படின்னா வந்து நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. கடைக்கெல்லாம் வந்து நம்ம போனோம்னா வந்து டிஸ்கவுண்ட் பத்தி வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்போ வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்றது வந்து என்னன்னா, ஒரு ஷாப் கீப்பர் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து மார்க்கெட் பிரைஸ் விட கொஞ்சம் கம்மியா வந்து வச்சு கொடுக்கறது. எதுக்காக அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா சேல்ஸ வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஸோ அதுதான் வந்து தள்ளுபடி அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஆடி தள்ளுபடி அது மாதிரிலாம் இருக்குல்ல, அதுதான் வந்து என்னன்னா டிஸ்கவுண்ட், தள்ளுபடி தான். டிஸ்கவுண்ட்னா என்னது, தமிழ்ல தள்ளுபடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்றது நம்ம பார்ப்போம். மார்க்கெட் பிரைஸ்னா இப்போ வந்து நீங்க எந்த ஒரு கடைக்கு போனாலுமே நம்ம வந்து அந்த ஒரு பொருள் எடுக்கிறோம், ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு பெண்ணா இருக்கட்டும், பென்சிலா இருக்கட்டும், எது வேணாலுமே இருக்கட்டும், அந்த பொருளுக்குன்ட்டு ஒரு விலை வந்து இருக்கும். சில பெரிய பெரிய கடைக்கெல்லாம் நம்ம போறோம் அப்படின்னா அங்க அந்த 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 பொருள்லயே வந்து ஒரு டேக் மாதிரி ஒட்டி வச்சிருப்பாங்க. துணி கடையெல்லாம் போனோம் அப்படின்னா அந்த அந்த பொருள்ல வந்து என்னது, அந்த டேக் வந்து ஒட்டி வச்சிருப்பாங்கல்ல, அந்த டேக்ல வந்து அமௌண்ட் இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸோட விலை வந்து அது இருக்கும். அதுதான் வந்து மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சோ அந்த மார்க்கெட் பிரைஸ வச்சுதான் ஷாப்கீப்பர் வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்டா வந்து கொடுப்பாங்க. சோ அந்த டிஸ்கவுண்ட் கழிச்சிட்டு கஸ்டமர் வந்து பே பண்ணுவாங்கல்ல, அது வந்து என்னது, அதுதான் வந்து செல்லிங் பிரைஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் பிரைஸ் அப்படின்றது என்னன்ட்டு. இப்போ வந்து செல்லிங் பிரைஸ்னா என்னன்றதும் நான் உங்களுக்கு சொன்னேன், இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றேன். மார்க்கெட் பிரைஸ் வச்சு ஷாப் கீப்பர் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் இல்லைன்னா ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து டிஸ்கவுண்டா வந்து கொடுக்குறாங்கல்ல, அதை கழிச்சிட்டு கஸ்டமர் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து பே பண்றாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ட்ரெஸ்ஸோட விலை 500 rupees அப்படின்னு வந்து இருக்கு. இப்போ வந்து ஒரு ட்ரெஸ்ஸோட விலை, அதாவது அந்த ட்ரெஸ்ல வந்து பிரைஸ் டேக் வந்து இருக்குல்ல, அதுதான் வந்து மார்க்கெட் பிரைஸ் வந்து சொல்லுவாங்க. அது வந்து 500 rupees வந்து போட்டிருக்கு. அவங்க வந்து இப்ப ஆடி தள்ளுபடின்னு வச்சுக்கோங்க.
ஸோ அதுல இருந்து டிஸ்கவுண்ட்டுக்கு அவங்க வந்து எவ்வளவு போட்டிருக்காங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்டுக்கு வந்து 100 rupees டிஸ்கவுண்ட்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்போம்? அதாவது செல்லிங் பிரைஸ் அவங்க வந்து நம்மளுக்கு சேல் பண்றாங்களா அந்த அமௌண்ட் வந்து எப்படி வந்து தெரியும்? 500 அதாவது மார்க்டு பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் பண்றோம். அப்போ நம்ம எவ்வளவு பே பண்ண வேண்டியது 400 rupees வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம பே பண்ணணும். சோ அப்போ வந்து செல்லிங் பிரைஸ் அப்படின்றது என்னது? மார்க்டு பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். சோ இப்போ உங்களுக்கு மார்க்டு பிரைஸும் டிஸ்கவுண்ட் என்னன்னு வந்து தெரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ்னா என்ன அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா இப்போ வந்து இப்போ ஒரு ஷாப்கீப்பரா இருக்கட்டும், இல்ல ரீட்டைலர்ஸா இருக்கட்டும், ட்ரேட் பண்றவங்களா இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுவாங்க? கூட்ஸ் வந்து வாங்குவாங்க, விற்பாங்க, எல்லாமே வந்து இருக்கும். அப்போ வந்து அதாவது மெஷினரியா இருக்கட்டும், மெஷின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பர்னிச்சரா இருக்கட்டும், டேபிள், சேரு இதெல்லாம் இருக்கட்டும், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் வாங்குவாங்க. அதெல்லாம் இன்னொரு இடத்துல இருந்து வாங்கிட்டு அதை வந்து கடைக்கு வந்து எடுத்துட்டு வருவாங்க. அண்ட் சிலது வந்து ரிப்பேர் கூட ஆகலாம். அண்ட் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு வந்து தேவைப்படும். எடுத்து வைக்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட் பண்ண பிறகு அங்க இருந்து கடைக்குள்ள வந்து எடுத்து வைப்பாங்க. சோ இதெல்லாம் இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ஆகுது இல்ல, அதெல்லாம் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ டோட்டல் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் அத வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? காஸ்ட் பிரைஸ் ஏற்கனவே இருக்கும் அந்த பர்டிகுலர் பொருளுக்கு பிளஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். இத பண்ணி தான் நம்ம வந்து டோட்டல் காஸ்ட் பிரைஸ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். டிஸ்கவுண்ட் இது வந்து ஒண்ணு. இது ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ்னா இப்ப என்னன்னு புரிஞ்சுது. அடுத்தது வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்னா டிஸ்கவுண்ட் பை மார்க்கெட் பிரைஸ், சாரி மார்க்டு பிரைஸ் இன்டு 100%. ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்ட்னா அதாவது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னாவே இன்டு 100 வந்து பண்ணணும். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? டிஸ்கவுண்ட்டையும் மார்க்டு பிரைஸையும் வந்து டிவைட் பண்ணணும், இன்டு 100 பண்ணணும், வர ஆன்சர். அதுதான் வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாவே இன்டு 100 வந்து பண்ணுவோம் கண்டிப்பா. அடுத்தது லாஸ்டா வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி அப்படின்றது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அது வந்து ஒரு காமன் டாக்ஸ் இந்தியால. அண்ட் எல்லா கூட்ஸ் சர்வீசஸ் எல்லாருமே வந்து அந்த டாக்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ இது வந்து என்னன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ரெண்டுத்துக்குமே ரெண்டு பேருமே இந்த டாக்ஸ் வந்து வாங்குவாங்க. இதுல வந்து 3 டைப் ஆஃப் ஜிஎஸ்டி வந்து இருக்கு. என்னன்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி, அத வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சிஜிஎஸ்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டி, அதாவது எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஐஜிஎஸ்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யூனியன் டெரிட்டரிஸ்க்கெல்லாம் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா யுஐஜிஎஸ்டி அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்க இன்ட்ரடக்ஷனா தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 4.6 வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 4.6 இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ரஞ்சித் bought a washing machine for 16,150 rupees and paid 1,350 for its transportation. Then he sold it for 19,250. Find his gain or loss percentage அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சோ இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க, ரஞ்சித் அப்படின்ற பர்சன் வாஷிங் மிஷின் வந்து வாங்குறாங்க. எவ்வளவுக்கு வாங்குறாங்க? 16,150க்கு வந்து வாங்குறாங்க. சோ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த வாஷிங் மிஷின்
of the washing machine வந்து என்னவா இருக்கும்? It is rupees 16,150. அடுத்தது paid 1,350 for its transportation. So நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி transportation அதர் இதெல்லாம் வந்ததுன்னா என்னது, அது overhead expenses இல்ல. So overhead expenses. So அது வந்து எவ்வளோ, rupees 1,350 வந்து வரும். அடுத்தது இப்ப வந்து அப்ப டோட்டலா காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்ல. சோ டோட்டல் காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 16,150 by plus 1,350 வந்து வரும். ஸோ ஆட் பண்ணிக்கலாம். 0 இங்க வந்து 0 1 கேரி ஓவர், இது வந்து 4 5 வந்துடும் 7. ஸோ 17,500 இதுதான் வந்து என்னது, ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸோட சேர்த்தி நம்மளுக்கு கிடைக்கிற டோட்டல் காஸ்ட் பிரைஸ். இப்ப அடுத்தது அவங்க என்ன பண்றாங்கன்னா, he sold it for 19,250. ஸோ அவர் வாங்கினது செலவு பண்ணது எல்லாம் சேர்த்து 17,500 அண்ட் அவரோட செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளவு இருக்கு, rupees 19,250. So selling price வந்து என்னவா இருக்கு, it is greater than the cost price. அப்ப வந்து என்னது, it is profit. அது வந்து என்னது, profit தான். சோ அப்ப வந்து அவங்க இங்க என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, பர்சன்டேஜ். சோ இது வந்து கெயின் பர்சன்டேஜ் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். சோ கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு கெயின் அப்படின்றத கண்டுபிடிக்கணும், அதாவது ப்ராஃபிட்டை வந்து கண்டுபிடிக்கணும். சோ ப்ராஃபிட் வந்து எப்படி கண்டுபிடிப்போம், சோ ப்ராஃபிட் is equal to so SP minus CP வந்து பண்ணணும். SP எவ்வளோ, 19,250 minus 17,500 வந்து நம்ம பண்றோம். சோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1,750 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து ப்ராஃபிட். இப்போ நம்ம வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு இப்பதான் ஃபார்முலா வந்து பார்த்தோம், என்னது, ப்ராஃபிட் பை சிபி இன்டூ 100 வந்து நம்ம பண்ணணும். ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம், என்ன கண்டுபிடிச்சோம், 1,750. சிபி வந்து எவ்வளோ, 17,500 இன்டூ 100. ஸோ 0 கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆயிடும். இது 175 1 டைம்ஸ், இது வந்து 175 10 டைம்ஸ். ஸோ ப்ராஃபிட் வந்து எவ்வளோ, இட் இஸ் 10%. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ, 10% தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் 4.7 வந்து பார்க்கணும். ஸோ 4.7, if the selling price of an LED TV is equal to 5/4 of its cost price அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், அப்போ வந்து நம்மளுக்கு காஸ்ட் பிரைஸ் தெரியாது. ஸோ let the cost price of an LED TV be X வந்து நம்ம எடுத்துக்கலாம், X rupees அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ therefore செல்லிங் பிரைஸ் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, செல்லிங் பிரைஸ்னா SP of an LED TV is equal to 5/4 of its cost price. ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம், 5/4 of X வந்து நான் எழுதுவேன். Then find the gain or profit percentage அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா ப்ராஃபிட்டை ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியணும். ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம், SP மைனஸ் சிபி வந்து பண்ணும். ஸோ SP வந்து என்னது, 5/4 X மைனஸ் சிபி என்னது, X. ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா 4 வந்துடும், 5X மைனஸ் இங்க வந்து இன்டூ 4, ஸோ 4X வந்து வரும். ஸோ விச் இஸ் X/4 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ X/4 அப்படின்றது தான் என்னது, ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு X/4. ஸோ ப்ராஃபிட்
percentage is equal to என்ன வரும் நம்மளுக்கு x/4 வந்துரும். இல்லைன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். profit by CP into 100 வந்து நம்ம பண்ணணும். ஸோ ப்ராஃபிட் வந்து என்னது x/4, CP என்னது x into 100. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க என்ன வரும், இங்க வந்து x/4 கீழே வந்துடும் இன்டூ எக்ஸ் வந்துடும். அதாவது இந்த 4 வந்து நான் டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துடும் இன்டூ 100. ஸோ எக்ஸ் வந்து கேன்சல் ஆயிடும். அண்ட் இங்க வந்து 4 1 டைம், இது 4 25 டைம்ஸ் வந்து வரும். ஸோ 25% தான் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 4.8 எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 16 boxes of strawberries is equal to the selling price of 20 boxes of strawberries அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து அவங்க கொடுக்கல, என்ன கொடுக்கல, காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 பாக்ஸ் வந்து தரல. ஸோ ஜென்ரலா தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 16 boxes of ஸ்ட்ராபெரியோட காஸ்ட் பிரைஸ் வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க, செல்லிங் பிரைஸ் ஆஃப் 20 பாக்ஸுக்கு ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம் நம்ம, லெட் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 strawberry box be x rupees வந்து நம்ம எழுதிக்கலாம். அப்போ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 20 strawberry boxes is equal to 20x. and அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, செல்லிங் பிரைஸ் ஆஃப் 20 strawberry boxes is equal to எவ்வளவு சொல்லியிருக்காங்க, காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 16 strawberry boxes. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், this is equal to 16x வந்து நான் போட்டுருக்கேன். இப்போ அடுத்தது என்ன, கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இங்க வந்து அவங்க வந்து ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றதே அவங்க சொல்லல, நம்ம தான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளோ 16x, காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ 20x. ஸோ லாஸ் தான், ஏன்னா செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கு, செல்லிங் பிரைஸ் இஸ் லெஸ் தேன் தி காஸ்ட் பிரைஸா வந்து இருக்கு. ஸோ ஹென்ஸ் இது வந்து இட் இஸ் லாஸ், இட் இஸ் லாஸ் தான் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அப்ப எப்படி கண்டுபிடிக்கணும், லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் அப்படின்னு வந்து பண்ணணும். காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ 20x மைனஸ் 16x வந்து நம்ம சொல்லுவோம், விச் இஸ் 4x. ஸோ லாஸ் அப்படின்றது 4x. ஸோ லாஸ் தெரிஞ்சிச்சுன்னா லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லாஸ் by CP into 100 வந்து நம்ம பண்ணுவோம். லாஸ் வந்து எவ்வளோ 4x, CP எவ்வளோ 20x into 100. ஸோ x வந்து கேன்சல் ஆயிடும். 4 ones are இது 4 5 times, 5 ones are இது 5 20 times. ஸோ லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 20%. ஸோ இங்க மட்டும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இங்க வந்து ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 பாக்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ வந்து 20 பாக்ஸஸ் வந்து எவ்வளோ 20xன்னு எடுத்து, இப்போ அடுத்தது வந்து செல்லிங் பிரைஸ் ஆஃப் 20 பாக்ஸஸ் வந்து என்னதுன்னா, அது வந்து காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 16 பாக்ஸஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வந்து இந்த 16xன்னு வந்து நம்ம போட்டுருக்கோம். இது தெரிஞ்சிருச்சுன்னா மீதி எல்லாம் வந்து நமக்கு ஈஸியா பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் 4.9 வந்து பார்க்கலாம். By selling a bicycle for 4,275, a shopkeeper loses 5%. For how much should he sell it to have a profit of 5% அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு
சைக்கிளை வந்து சேல் பண்றாங்க. அதோட செல்லிங் பிரைஸ் வந்து 4275 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ் பர்சன்டேஜ் வந்து 5% அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செல்லிங் பிரைஸ் ஆஃப் பைசைக்கிள் is equal to 4275. So loss is percentage is equal to 5% கொடுத்திருக்காங்க. இப்ப வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா how much should he sell it to have a profit of 5% அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சோ இங்க வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளோன்னு வந்து தெரியும். சோ அப்போ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது அப்புறம் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. சோ ஃபார் ஹவு மச் ஷுட் ஹி செல் இட் டு ஹேவ் அ ப்ராஃபிட் ஆஃப் 5% அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. சோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், காஸ்ட் பிரைஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா, காஸ்ட் பிரைஸ் 100/100 லாஸ் பர்சன்டேஜ் தெரியும், அதனால மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்டூ இங்க சிபி இருந்தா என்ன பண்ணணும், இன்டூ எஸ்பி வந்து பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு எஸ்பி வந்து தெரியும், லாஸ் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு தெரியும். அப்ப சிபியை ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா, அதை வச்சு நம்ம 100/100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ 5 இன்டூ எஸ்பி வந்து எவ்வளோ 4275. ஸோ 100/95 இன்டூ 4275 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்றோம். இது வந்து 5 டேபிள்ஸ்ல சால்வ் பண்றேன். 5 1 டைம், 5 9 டைம்ஸ், இது 5 20 டைம்ஸ் வந்து வரும். அண்ட் 4275 19 வந்து நம்ம டிவைட் பண்றோம். ஸோ அப்போ 19 இன்டூ 2s are 19 2s are வந்து 38 வந்துடும். இங்க வந்து 4 திருப்பியும் 7 வரும், திருப்பியும் 2 டேபிள்ஸ்ல 38 வரும். சப்ராக்ட் பண்றோம். ஸோ சப்ராக்ட் பண்ணும் போது 95 வரும். அண்ட் இது 19 5s are 95 வரும். சப்ராக்ட் பண்றோம், இது 0. ஸோ ஆன்சர் இது வந்து இங்க என்னது 19 டேபிள்ஸ் வந்து இது எத்தனை வாட்டி போகும், 225. ஸோ இப்ப நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு, 20 இன்டூ 225 வந்து இருக்கு. 20 இன்டூ 225 பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணோம்னா ₹4500 வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் திஸ் இஸ் தி காஸ்ட் பிரைஸ் ஆஃப் தி பைசைக்கிள். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அடுத்தது அப்படின்னா, ஃபார் ஹவு மச் ஷுட் ஹி செல் இட். ஸோ நம்ம காஸ்ட் பிரைஸ் தெரிஞ்சிருச்சு. அப்போ எவ்வளவு ரூபாய்க்கு வந்து அவங்க விற்கணும் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம காஸ்ட் பிரைஸ் தெரியுமா, அண்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ 5% தெரியுமா, அதை வச்சு எஸ்பி கண்டுபிடிச்சிடலாமா, கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ எஸ்பி ஃபார்முலா யூஸ் பண்றோம். எஸ்பி ஃபார்முலா என்னது, எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பை 100 இன்டூ சிபி. ஸோ 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து என்னது, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் 5 பை 100 இன்டூ சிபி வந்து நம்மளுக்கு 4500 கிடைச்சு. ஸோ 105 பை 100 இன்டூ 4500. ஸோ இந்த 2 0 இந்த 2 0 போயிடும். ஸோ 105 இன்டூ 45 வந்து மல்டிப்ளை பண்றோம். ஸோ ஆன்சர் வந்து என்னது 4725. ஸோ 5% ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு அவங்க வந்து பைசைக்கிளை 4725 rupeesக்கு வந்து செல் பண்ணணும். ஸோ டு ஹேவ் a profit of 5%, he should sell the bicycle for 4725 rupees. And இதான் வந்து ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் 4.9. இந்த சம்மோட இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.